السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. وقال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والمحدثات الأمور، كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கும் இந்த ஜுமா தொழுகையை அதனுடைய குத்துபாவோடு நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் முன்னதாகவே இங்கு கடந்து கொண்டிருக்கிறோம். அறிவு என்ற ஒரு அம்சத்தை பற்றி இந்த இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு பல்வேறு வழிகளில் போதிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் திருமறை குர்ஆன் நெறியிலும் பார்க்கிறோம். பல விஷயங்களை அல் குர்ஆன் குறிப்பிட்டுவிட்டு சிந்திக்கும் மக்களுக்கு நீ உலில் அல்பாப், இதிலே சான்று இருக்கிறது என்று குறிப்பிடுவதை பார்க்கலாம். அது வரலாற்று சம்பவமா இருக்கும், அல்லது ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்து சரியா இல்லையா என்று சிந்தியுங்கள் என்று வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் நமக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாக திருமறை குர்ஆனை அருளி இருக்கிறான். இன்னும் இதை ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டால் கூட நம்ம நம்பிக்கை என்ன? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம். இதுல சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொல்லப்பட்ட அப்படியே ஏற்று பின்பற்றிட்டு போகணும். ஒரு அரசாங்கம் ஆணையிடுகிறது, ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார், அப்படியே ஓகே அப்படின்னு கேட்டுட்டு போற மாதிரி இந்த அகில உலகங்களையும் படைத்தவன் சொல்லும் போது கேட்டுட்டு போகணும் என்பதுதான் நம்ம நம்பிக்கை. அப்படி இருந்தா கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வஉமியானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஓதி காட்டப்படும். அப்படி ஓதி காட்டப்பட்டால் கூட ஆமான்னு ஏற்றுக்கொள்வது அல்ல, அதை குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் அதிலே விடமாட்டார்கள், சிந்தித்துதான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்முடைய அறிவு, நம்முடைய அறிவாற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே தூண்டுகிறான். இது உங்களுக்கு வேதம், இது ஒரு மார்க்கம் என்றாலும் நீங்கள் இந்த மார்க்கத்தை நம்பி சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நம்ம பரம்பரையா ஒரு முஸ்லீமா இருக்கிறோம்ல, அதனால நம்மள அல்லாஹ்வுக்கு பிடிக்குமானா அதனால எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இதுதான் சரி, எப்படி சிந்திச்சு பார்த்தாலும் இந்த கொள்கை தான் ஹக்கு, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இதை விட பெட்டரான கொள்கை இந்த உலகத்துல இல்ல என்று சிந்தித்து ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அல்லாஹ் தான் இறைவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வழிகாட்டி. கைருல் ஹதி ஹதியு முஹம்மத், அவங்க வழியை தவிர சிறந்த வழி எதுவுமே இல்லை என்று ஆராய்ஞ்சு நல்ல கண்டுபிடிச்சு பல விஷயங்கள்ல ஒப்பிட்டு பார்த்து விட்டு ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இப்படி ஏற்றுக்கொண்டு சிந்தனையை பயன்படுத்தி நாம் நம்புவதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்கும். சும்மா குருட்டாம்போக்குல நம்புவதும், ஊராரெல்லாம் செய்யறாங்க நம்மளும் சேர்ந்து செய்வோம்னு சடங்கு சம்பிரதாயமாக செய்வதெல்லாம் இறைவன் நம்மை விரும்ப மாட்டான் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுத்தருகிறது. இதை எதற்கு இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால், சிந்திக்கிற விஷயத்துல முஸ்லிம்கள் பின்தங்கிதான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்கன்னா, ஒரு குர்ஆன் வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ நமக்கு கூறப்படுமேயானால், அந்த குர்ஆன் வசனத்துல ஒரு தவறான கருத்து இருப்பதாக சொல்லப்படுமேயானால் அந்த கருத்தை பல மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி குர்ஆன்ல இருக்காதே, இப்படி அல்லாஹ் சொல்ல மாட்டானே, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்களேன்னு ஒரு பொது பார்வை இருக்குல்ல. குர்ஆன்னா இப்படித்தான் இருக்கும்,
அதுக்கு மாற்றமா இப்படி இருக்காதே என்ற அந்த பொது பார்வை கூட முஸ்லிம்களிடத்துல இல்லாமல் இருப்பது எப்படி குர்ஆன் ஹதீஸை விட்டும் தூரமாக சிந்தனையை வைத்திருக்கிறார்கள் என்று நம்மால் மிக எளிமையாக காண முடிகிறது. இப்ப சிந்தனைகள்ல எடுத்துக்கொண்டால் பல வகையான யோசனைகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் அவசரமாக சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சில பேர் கூர்மையாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சில பேர் சிந்தித்து யோசித்து நிதானமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாம பல வகைகளிலே பார்க்கிறோம். இதுல ஒரு முக்கியமான வகைதான் சமயோஜிதமாக சிந்தித்த ஒரு விஷயத்தை முடிவெடுத்தது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரிதான் ஒரு முஸ்லிம் இருக்கணும் என்றும் நமக்கு வழிகாட்டியும் இருக்கிறார்கள். இப்ப எடுத்துக்காட்டுக்கு வித்தியாசமாக யோசித்தல், சில பேர் அப்படி யோசிப்பாங்க. இப்ப நியூட்டன் ஆப்பிளை கண்டுபிடிச்ச புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி கண்டுபிடிச்சாரு? ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாரு, அந்த மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்துச்சு. உடனே அவர் சிந்தித்தார், இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறது, ஏன் மேலே போக வேண்டியது தானே என்று சிந்தித்தார் இல்லையா? அதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் என்று சொல்லி தருவாங்க. அப்படியே கண்டுபிடிச்சாரு? அவர் அப்படி சிந்திச்சிருந்தா முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரா? கண்டிப்பா முடியாது. அப்படிதான் எல்லாருமே அப்படித்தானே சிந்திக்கணும். ஏன் மேல போகல கீழே தான் விழுகும். அதுல என்ன சிந்தனைக்கு என்ன வேலை இருக்கிறது? அவர் அப்படி யோசிக்கவில்லை. அவர் எப்படி யோசித்தார் என்றால், இந்த ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு, இதோட சைஸ் என்ன, இந்த சைஸ் தான் இருக்கும், வெயிட் என்ன, இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இந்த ஆப்பிளை விட பெரிய பெரிய பொருள் எல்லாம் மேல இருக்கிறது. சூரியனை பாக்குறாரு, இவ்வளவு பெருசு இருக்குது, நம்ம ஊருக்கு நம்ம உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. சந்திரனை பார்க்கிறார், அதுவும் இவ்வளவு பெருசா இருக்கிறது. அவ்வளவு பெருசா இருக்கிறது மேல அந்தரத்துல இருக்குது, இத்திரூண்டா இருக்கிறது கீழே விழுகிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, இது எவ்வளவு தூரத்துல இருக்கு, இது ஏன் விழுந்துச்சு, அது ஏன் விழுகல, இதை எது ஈர்த்துச்சு, விழுக சொல்லி இதை எது ஈர்த்துச்சு, இப்படி எல்லாம் யோசித்துதான் அப்ப இடையில ஏதோ ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் போனா இருக்காது என்று சிந்தனையின் மூலமாக கண்டுபிடித்தார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இது வித்தியாசமாக சிந்தித்தல். இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அறிவை ஒரே கோட்ல பயன்படுத்துங்கன்னு கொடுக்கல, பல வகைகள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இதுல என்ன அம்சம் என்றால், ஒரு மனிதன் சிந்தனையை பயன்படுத்தல அப்படின்னா அவன் எப்படி வாழ்வான் அப்படின்னு பாருங்களேன். ஒருத்தவன் தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தாதவனாக இருந்தால் அவன் ரொம்ப அவனுடைய வாழ்க்கையை அடிமைத்துவமானதாக இருக்கும். ஒரு அடிமை எப்படி வாழ்வான்? அடிமைக்கு சிந்தனை இருக்கா? ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னருக்கு பல பொருட்கள் கிஃப்டாக, அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம், வைரம் தங்கம் எல்லாம் வருகிறது. ஒரு வைர பானை, வைரத்தால் 5 பொன்களால் ஆன ஒரு பானை ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த பானையினுடைய வடிவம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்படி எல்லாம் ரசிக்கிறாங்க. இது அரண்மனையினுடைய வாசல்ல வைக்கலாம், இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சிலாகித்து சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல இந்த அன்பளிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன சம்பவம்னா, அமைச்சர்களுக்கும் அரசருக்கும் ஒரு சண்டை, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை. ஒரு அடிமை ஒருத்தவன் இருக்கிறான் அந்த அரசவையில. இந்த அடிமை மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் அரசர். ஆனால் அவரை காட்டிலும் நல்ல அறிவு கூர்மையான நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை காட்டிலும் இந்த அடிமை மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது சரியில்லை, அரசரையும் அப்படி பண்றாரு, அப்ப நம்மளாம் அமைச்சர்கள்லாம் இருக்கிறோம், நம்மளை விட அடிமையை ரொம்ப விரும்புறாரு என்று யோசித்து விட்டு அது சம்பந்தமா பேசிக்கிட்டாங்க. அப்பதான் இந்த அன்பளிப்பு வருது. இந்த அன்பளிப்பு வரும்போது அரசர் என்ன பண்றாருன்னா, இந்த பானையை எடுத்து உடைச்சிருங்கன்னு அமைச்சர்கள்ட்ட சொல்றாரு. அது எப்படி அரசரே, இது எப்படி உடைக்க முடியும், எவ்வளவு அழகா இருக்கு, விலை மதிப்புள்ளது அப்படின்னு அரசர்கிட்ட சொல்றாங்க. அதே கட்டளைய அடிமைகிட்ட போயிட்டு சொல்றாரு, அதை உடைச்சிருமா அப்படின்னு. அவன் எதையுமே கேட்கல, எதையுமே யோசிக்கல, எடுத்து ஒரே போடா போட்டு உடைச்சிட்டான். உடைச்ச உடனே சொல்றாரு, ஏன் பிடிக்குதுன்னு கேட்டீங்கல்ல, இதுக்கு தான். எதையுமே சிந்திக்க மாட்டான், எதையுமே சிந்திக்க மாட்டான், அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப சிந்திக்காதவர்கள் தான்
எந்த இடத்துல இருப்பாங்க? அடிமையா இருப்பாங்க. அவர் அரசருக்கு விருப்பங்கிற கதைக்காக சொல்றது. பொதுவா என்னவென்றால், நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சிந்திக்காமல் இருந்தால் போதும். கம்ஃபோர்ட் ஜோன் சொல்லுவாங்கல்ல, யார் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறாங்களோ அவர்கள் அடிமைத்துவ வாழ்க்கையை தான் வாழ முடியும், கொத்தடிமையா தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா சில பேர் நல்ல நிலையில இருப்பாங்க, சிந்திக்கவே மாட்டாங்க. அது என்னன்னு பார்த்தா நயவஞ்சகமாக முனாஃபிக்காக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. சில பேர் எப்படி என்றால் அடிமைத்துவ வாழ்க்கையை வாழ்வார்கள் அல்லது நயவஞ்சக வாழ்க்கையை வாழ்வார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் சிந்திக்காதவர்கள் மேல போக முடிகிறது. சில பேருக்கு அல்லாஹ் அருள் செய்திருப்பான், அந்த அடிப்படையில மேல போவாங்க. இப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு தருவான். இர்ஃபஉல்லாஹு தரஜாத், அல்லாஹ் கல்வியாளர்களுக்கு பல படித்தரங்களை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று நாம பார்க்கிறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை கூப்பிடுகிறார்கள், ஒரு தீனாரை கொடுக்குறாங்க. ஒரு தீனார் என்றால் ஒரு தங்க காசு, ஒரு 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தங்க காசு 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்க காசை கொடுத்து சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆடு ஒன்று வாங்கிட்டு வாங்க என்று கொடுக்கிறாங்க. அந்த மனிதர் நபித்தோழர் என்ன செய்கிறார்? சந்தைக்கு போகிறார். அன்றைய காலத்துல ஒரு தீனாருக்கு ஒரு ஆடு வாங்கிடலாம், ஒரு ஆடு தான் வாங்க முடியும், அதுக்கு மேல வாங்க முடியாது. இவர் என்ன செய்கிறார் என்றால் சந்தைக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஆடு வாங்க சொன்னாங்க, அதை வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு இல்ல, சற்று தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்துகிறார். இதை நம்ம ஏன் வேற மாதிரி செய்யக்கூடாது என்று யோசிக்கிறார். யோசித்து விட்டு அதே சந்தையில நன்றாக ஆராய்ந்து பார்க்கிறார். பார்த்தால் ஒரு தீனாருக்கு நல்ல தரமான 2 ஆடு விற்பனையில் இருக்கிறது. உடனே நல்ல ஆராய்ந்து பார்த்து விட்டு ஓகே என்று சொல்லி நல்ல லாபம் என்று அதை ஒரு தீனார் கொடுத்து 2 ஆடை விலைக்கு வாங்கி கொள்கிறார். விலைக்கு வாங்கிட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் கிட்ட வரல, திருப்பியும் யோசித்து பார்க்கிறார். என்ன யோசிக்கிறார்? இதை இன்னும் வேற மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதே சந்தையில விற்பனையாளரா மாறுறாரு. அவரே என்ன செய்யறாரு? விற்பனை செய்யக்கூடியவராக மாறி இன்னொரு வியாபாரி இடத்துல, அதாவது விற்பனையாளர்கிட்ட சென்று அதை விற்பனை செய்கிறார். என்ன செய்கிறார்? இந்த ஒரு ஆட்டை 2 ஆடு வாங்கினார்ல, 20,000 ரூபாய் கொடுத்தா ஒரு ஆடு தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் அதைத்தான் கொடுத்து அனுப்புறாங்க. இவர் 20,000 ரூபாய்க்கு 2 ஆடை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு சந்தையில விற்பனையாளராக மாறி வியாபாரியாக மாறி இவர் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு விற்பனை செய்கிறார். அதாவது 20,000 ரூபாய்க்கு அந்த ஆட்டை வித்துறாரு. இப்ப ஒரு கையில என்ன இருக்கும்? ரசூலுல்லாஹ் கொடுத்த காசும் இருக்கும், இவர்கிட்ட ஒரு ஆடும் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த தீனார் காசையும் கொண்டு வருகிறார், ஒரு ஆட்டையும் கொண்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ் ஆடு தானே வாங்கிட்டு வர சொன்னாங்க, யாரையும் ஏமாத்தல, திருடல, பொய் சொல்லல, எதுவும் பண்ணல. நேர்மையான முறையிலே கூர்மையாக சிந்தித்து இவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறார். அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்கிறார். ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா பாக்குறாங்க, தீனாரு வந்துருச்சு, ஆடு வந்துருச்சு, எப்படிப்பா இதை பண்ணன என்று ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவருடைய இந்த வியாபாரத்தில் அதீத பரக்கத்து செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, அவர் ஒரு மண்ணை எடுத்து வைத்து வியாபாரம் செய்தாலும் அதிலேயும் லாபம் பார்த்து விடுவார், அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் அதிலே செய்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு நான் பரக்கத்தை சொல்லி காட்டுகிறாரு. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு வேலையை கொடுக்கிறார்கள், அதை அவர் சொன்ன மாதிரி செஞ்சாலே போதும். அதையும் மிகவும் கூர்மையாக சிந்தனையை பயன்படுத்தி சிறப்பான முறையிலே செய்யும் போது அல்லாஹ்வின் தூதருடைய துஆவையும் சேர்த்து பெறுகிறார், அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் சேர்த்து பெறுகிறார். அப்ப இறைவனுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் கூடுதலாக நம்ம சிந்தனையை பயன்படுத்த வேண்டும். இப்படியே இருந்தா போதும், இப்படியே இருந்தா போதும் என்று இல்லாமல்
இதை இந்த மாதிரி செய்ய வேண்டும், இதை இப்படியும் செஞ்சு பார்க்கலாமே என்று ஒவ்வொரு விஷயத்தை வித்தியாசமாக செய்து பார்ப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அதே மாதிரியான ஒரே மாதிரியான வாழ்க்கையையும் ஒரே மாதிரியான சிந்தனையும் பயன்படுத்துவதிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஏன்னா இது ஏதோ மார்க்க விஷயத்துல அப்படி பண்ண முடியாது, உலக விஷயத்துக்கு வித்தியாசமா சிந்திக்கலாம். மார்க்கத்தை டெய்லி 5 வேளை தொழுகிறோம், வஜ்ர 2 ரக்காத் தொழுகிறோம், ஒரு 2 ரக்காத் கூட தொழுது பார்ப்போமே அப்படி பண்ணிடக்கூடாது. அது மார்க்கத்துல அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான். அதுல வித்தியாசமாக சிந்திப்பதற்கு வேலை இல்லை. ஆனால் துன்யா சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் புதிதாக சந்திப்பதையும் கண்டுபிடிப்பதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகிறார்கள். ஏன்னா அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்துறோம்ல, அதை நேசிக்கிறாங்க என்ற ஒரு அம்சத்தையும், அப்படி செய்தால் இறைவனுடைய அருளும் கிடைக்கும் என்பதையும் நாம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது இந்த மாதிரி சமயோஜிதமாக சிந்திக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் இப்படி நடக்க முடியும். எப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஆராப் என்று சொல்வார்கள், கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு காட்டரபி, அவங்களுக்கு நாகரிகம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவர் மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பள்ளியாசலுக்குள்ள வர்றாரு. வந்து தொழுகுவார்ல, தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா, அல்லாஹு மர்ஹம்னி முஹம்மதன் வலா தர்ஹம் ஆனா அல்லாஹு மர்ஹம்னி வ முஹம்மதன், இறைவா சத்தம் போட்டு துவா வேற செய்யறாரு, இறைவா எனக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்கிற மாதிரி எனக்கும் முஹம்மதுக்கும் துவா செய்வாய, அருள் செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக, வலா தர்ஹம் ஆனாஹத, வேற யாருக்கும் அருள் செஞ்சிடாத, எனக்கும் முகமதுக்கும் மட்டும் அருள் செஞ்சா போதும் அப்படின்னு துவா கேட்கிறாரு. யாரு காதுபட? ரசூலுல்லாஹ் காதுபட இதை கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவருடைய அறியாமையை நினைச்சு சிரிப்பு வருது. யோசிக்கிறாங்க, என்ன இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம அந்த கோவம்ல போடுவோம், இப்படி அறியாமையில் இப்படிலாம துவா கேட்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அவருக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்கன்னு பாருங்க, ரொம்ப அழகான. நம்ம என்ன சொல்லுவோம், இப்படிலாம் துவா கேட்க கூடாது பாய், என்ன இப்படி ஒரு உங்களுக்கு சுயநலமா கேட்கறீங்கன்னு நம்ம இப்படி யோசிப்போம். ரசூலுல்லாஹ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம யோசனை எப்படி இருக்கும்னா, சரியான சுயநலம் முடிச்சவன் அவனுக்கு மட்டும் கேட்டுக்கிறான், உலகத்துக்கெல்லாம் கேட்க வேண்டியதானே, அது சும்மாவது இருக்க வேண்டியதானே என்று அவங்கள பிளேம் பண்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி யோசிச்சாங்கன்னா, அழகா அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஃபல்தஃபத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திரும்பி பார்த்து விட்டு, லக்கது தஹஜ்ஜரத் வாசியன், அல்லாஹ்வுடைய விசாலமான அருளுக்கு நீ திரையிட்டு விட்டாய் அப்படிங்கிறாங்க. லக்கது தஹஜ்ஜரத் வாசியா, அல்லாஹ் ஒரு விசாலமா அருள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான், நீ ஏன்பா உனக்கும் முகமதுக்கு மட்டும் சுருக்கிக்கிற, எல்லாத்துக்கும் கேளு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் கேளுன்னு சொல்லாம அல்லாஹ் விசாலமா அருள் செய்யறவன், நீ எதுக்கு அதுக்கு திரையிடுகிறாய் என்று அல்லாஹுவை பத்தி ஒரு சரியா புரிஞ்சுக்கல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசாலமாக அருள் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த நாலேஜ அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் கோவப்பட மாட்டாங்க அல்லாஹ்வின் தூதர், ஆத்திரப்பட மாட்டாங்க. நம்மள மாதிரி ஒரே பார்வை இருக்காது, வித்தியாசமான பார்வை அல்லாஹ்வின் தூதர் இடத்துல இருக்கும். இதே சம்பவத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவர் தொழுகிறார். இதே ஆராப், அதாவது காட்டரப் என்ன செய்யறாரு, தொழுகிறார். தொழுதுட்டு பள்ளியாசன் அவருக்கு நல்லா தெரியுது, தெரிஞ்சிருந்தாலும் அப்படி வெளியில ஓரத்துல இந்த பள்ளியாச சவுத்து ஓரம் இருக்குல்ல, மண்ணுதான் இருக்கும், ஓரத்துல உட்கார்ந்து மத்தவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் ஊர்ல இப்படிதான் இருந்திருப்பாரு போல, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஒண்ணு கடிப்பாங்கல்ல, யூரின் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யார் பாக்குறா யார் பாக்கலங்கிறதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இது பள்ளியாச செவருங்கிற கூட அந்த இது இல்லாம டக்குனு மஸ்ஜிது நபியினுடைய சவுத்து ஓரத்துல சிறுநீர் கழிக்கிறார். கழிக்கிற ரசூலுல்லாஹ்வும் பாக்குறாங்க, சஹாபாக்களும் பாக்குறாங்க. இப்படி பார்த்த அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு கடும் கோவம். என்ன கோவம்னா, சஹாபாக்கள் தான் அந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு பேரிச்ச மரம் எடுத்தது, மண்ணை வெட்டி போட்டது, அதை கண் கூட ரசிச்சு 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 கட்டினாங்க. அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல, உலகத்திலே சிறந்த பள்ளிவாசல்ல நீ ஒண்ணு கிடைக்கிறேன்னு வருமா இல்லையா? அப்ப அடிக்க போறாங்க அவரை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கரெக்டா நல்லா ஷார்ப்பா யோசிக்கக்கூடியவங்களால மட்டும்தான் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்க முடியும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்க, நிப்பாட்டுங்க,
அடிக்க போறவங்களை பார்த்து என்ன செய்யறாங்க, சும்மா இருங்க, நிறுத்துறாங்க. நிறுத்துற உடனே எதுக்கு நிறுத்துகிறார்கள் என்றால், அவர் நல்ல முறையில முழுமையாக சிறுநீர் கழித்து விடட்டும். கழிக்க போனார்னா முன்னாடியே தடுத்திருக்கணும். கழித்து கொண்டிருக்கிறவர்கிட்ட போயிட்டு எப்படி தடுக்கிறது? அவர் முழுமையாக முடித்து விடட்டும் என்று காத்திருக்கிறார்கள். முடிச்சதுக்கு அப்புறம் தல்லும் மிம்மா, தண்ணி எடுத்துட்டு வாங்குங்கிறாங்க. இவங்களுக்கு ஆத்திரம், ரசூலுல்லாஹ் எதையுமே கண்டுக்கல. தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்து அதுல ஒரு வாளி தண்ணியை எடுத்து ஊற்றுகிறார்கள். அது சுத்தமாகி விடுகிறது. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு, இந்த பள்ளிவாசல் வந்து திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக கட்டப்பட்டது, அல்லாஹ்வை தொழுகுவதற்காக கட்டப்பட்டது, அவ்வளவுதான் சொல்றாங்க. வேற எதையுமே சொல்லல. இந்த பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டது என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் தொழுகுவதற்காகவும் தாமா கட்டப்பட்டுச்சு அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. விட்டு அடிச்சு பொழந்திருப்பாங்க அவரை. ரசூலுல்லாஹ்வுடைய ரியாக்ஷனை பாருங்களேன். ஏன் இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்களால நடக்க முடிந்தது என்றால், அவர்கள் நம்ம நிலைமையில இருந்து யோசிக்கல, அவருடைய நிலைமையில இருந்து பாக்குறாங்க. அவர் அறியாமல் செய்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டார். அவர் அவசரப்படக்கூடியவராகவும் சிந்திக்காத ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் அப்படித்தான் இருப்பாரு என்ற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய நிலையிலிருந்து பார்க்கிறார்கள். இப்படிதான் இருக்கணும். சமயோஜிதமாக சிந்தித்தல் என்பது இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் நிலையில இருந்து பார்க்க வேண்டுமே தவிர நம்ம நிலைமையில இருந்து பார்த்தா தப்பு பார்க்கணும். அப்ப இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி சிந்திப்பது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதையும் நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இது வந்து நமக்கு வராதுன்னு நினைச்சிடக்கூடாது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது. உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் இயற்கையிலேயே நல்ல ஷார்ப்பா சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது அவங்களுக்கு மட்டும் உள்ளதானா, அவங்க அல்லாத மற்ற அனைவரும் அது போன்று சிந்திக்க முடியும். அது போன்ற ஒரு அறிவைத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு சில வழிமுறைகளும் இருக்கிறது. அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒண்ணு என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, பத்ரு போர். பத்ரு போர்னா என்ன, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுல வந்து மதீனா மேல கடும் கோபத்துல இருக்கிறாங்க. எப்படா மதீனாவை சுக்குநூறா காலி பண்ணுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மக்காவுல இருந்து கொஞ்சம் பேர் படையெடுத்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுல இருந்து வியாபார கூட்டத்தை மறிக்கிறாங்கிற தகவல் தெரிஞ்சு மக்காவுல இருந்து வந்துடுறாங்க. இப்ப போர் மூழ்கிறது. போர் மூழ்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் என்றால், போரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த காலத்து மாதிரி கிடையாது. இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுல எவ்வளவு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாது. அமெரிக்காவுல எவ்வளவு இருக்கிறது என்று இந்தியாவுக்கு தெரியாது. சொல்ல மாட்டாங்க, மறைச்சு வச்சிருப்பாங்க. தெரிஞ்சது ஒரு 90% இருக்கும், தெரியாத விஷயங்கள் 10% இருக்கும். இன்னும் சில நாடுகள்ல தெரிஞ்சது 50 இருக்கும், தெரியாதது 50% இருக்கும். கூடுதலாக மறைத்து வைத்திருப்பார்கள். இப்ப எவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கணிக்கிறது இருக்குல்ல, அதை ரொம்ப ரொம்ப கூர்மையான அறிவுள்ளவர்களால் மட்டும்தான் அதை கணிக்க முடியும். இல்லாட்டினா அந்த போர்ல நம்ம தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புலன் விசாரணை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். போர் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்துல சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு பத்ரு களத்தை நோக்கி, பத்ரு களம் என்பது திட்டமிட்டு நடந்த ஒரு இடம் அல்ல, அவங்களும் வர்றாங்க இவங்களும் வர்றாங்க, அந்த இடத்துல போர். ரசூலுல்லாஹ் போனது மக்காவை நோக்கி. யாராவது எதிரிகள் வருகிறார்களா என்பதை ஆய்வு செய்வதற்காக போகும்போது அந்த பகுதியில, எதுல, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வருவாங்கல்ல, அந்த பகுதியில இருந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் இந்த பகுதியில சுத்திக்கிட்டு திரிகிறார். அவர் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கிறார். அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னா, நீ வந்து அங்க அந்த பகுதியில இருந்துதான் வர்ற வழியில யாரையாச்சும் பாத்தியா, ஏதாச்சும் படைகளை பார்த்தாயா, எவ்வளவு பேர் இருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. யார் யாரெல்லாம் இருந்தா, அபூஜஹல் இருந்தான், ஷைபா இருந்தான், உத்துபா இருந்தான் அப்படின்னு அவன் சொல்றான்.
சொல்லவும் சஹாபாக்கள் போட்டு அந்த மனிதரை அடிக்கிறார்கள். எதுக்கு அடிக்கிறாங்கன்னா இவன் பொய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்னா அபூஜஹலுக்கும் உத்துபா ஷைபாவெல்லாம் இதுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு 10-15 பேர் வந்திருப்பாங்க, 50-100 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த நேரத்துல தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஒரு கூடாரம் அமைச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விளங்குது, அடிக்கிறது விளங்குது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, இல்ல இல்ல அது அபூஜஹல் உத்துபா ஷைபாலாம் வரல அப்படின்னு அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு, அடி தாங்க முடியாம. அப்ப விட்டுறாங்க. சரி இப்ப உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்டோன்னே அவன் பார்த்ததை சொல்றான். திருப்பியும் போட்டு அடிக்கிறாங்க, திருப்பியும் பொய்யா சொல்றேன்னு போட்டு அடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் புரிஞ்சிருச்சு, இவங்க தப்பா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தொழுகையை விரைவாக தொழுது முடிக்கிறார்கள். முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு வேகமா வர்றாங்க. அவர் உண்மையை சொல்றப்ப அடிக்கிறீங்க, பொய் சொல்றப்ப அடிய விட்டுறீங்க, என்ன விசாரணை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. விசாரணை பண்றதா இருந்தா நல்ல யோசிச்சு பண்ணுங்க, ஏன்னா உண்மையை சொல்றப்ப போட்டு அடிக்கிறாங்க. இல்ல 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 அப்படின்னு பயந்துட்டு சொல்றாருல, அடி தாங்க முடியாம, அப்ப விட்டுடுறீங்க. அப்ப பொய்யில சொல்றாரு, பொய் சொன்னாதானே அடிக்கணும், உண்மையை சொன்னா தானே விடணும், ஏன் உல்டாவா பண்றீங்கன்னு ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு விட்டு ரசூலுல்லாஹ் இப்ப விசாரிக்க தொடங்குறாங்க. அடிக்கல, திட்டல, கோவப்படல, எதுவுமே பண்ணல. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அழகான 2-3 கேள்விதான் கேட்கிறாங்க. சில பேர் வந்ததை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறாங்க. பார்த்தேன். எத்தனை பேர் வந்தாங்க தெரியல. அபூஜஹல் உத்துபா ஷைபாலாம் வந்தாங்களா? வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. தெரியலங்கிறான். தெரியலன்னு சஹாபாக்களுக்கு கோவம் வருகிறது, பொய் சொல்றாங்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனுக்கு உண்மையிலே தெரியல, அவனுக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. ஆனா எதிரிகளினுடைய எண்ணிக்கையை கணிப்பது போர்ல வெற்றி பெறுவதற்கு சமம். பாதி வெற்றி அதுல வந்துடும். எதிரியினுடைய பலத்தை கணிச்சிட்டோம்னு சொன்னா அவன் இவ்வளவு பலத்துல இருக்கிறான், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலத்தை சேமிச்சுக்கணும் முன்னாடியே அப்படிங்கிறது கணிக்கிற வெற்றிக்கு பாதி சமம் ஆயிடுச்சுல. ஏன்னா திடீர்னு பார்த்து ஐயோ இது இருக்கா அது இருக்கா என்ன பண்றது அப்படின்னு வந்துடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவனுக்கு உண்மை தெரியவும் இல்லை, இவனுக்கு தெரியாத மேட்டரை வந்துட்டு எப்படி வாங்குறது? அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர்கள் சாப்பிடுகிறார்களா அப்படின்னு. சாப்பிடுகிறார்கள். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒட்டகங்களை சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு. அல் ஃபில் யௌமி அஷர், அவங்க ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி கணக்கு போட்டுட்டு அல் கௌமு அல்ஃபுன் அப்படின்னா 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ஷார்ப்பா, எதுவும் திட்டல, அடிக்கல, வைக்கல, போகல. ஒரு ஒட்டகத்துக்கு 100 பேர், 10 ஒட்டகம் அறுத்து சாப்பிடுறாங்கன்னா 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு உடனே அடிச்சுட்டாங்க. இவ்வளவுதான். யாருக்கு விசாரணை செய்யப்படுறாருல அவருக்கே 1000 பேருங்கிற விவரம் தெரியாது. 2-3 கேள்விதான் கேட்டாங்க, ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில போர்ல நாங்கள் எல்லாம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அடுத்த நாள் காலையில் நாங்கள் பத்ர் போருக்காக வரிசையாக நின்று கொண்டு அந்த கூட்டத்தை எண்ணி பார்க்கிறோம். இப்ப இதாகும் அல்ஃபுன், 1000 பேர் இருந்தார்கள். 1000 பேர்னா 1010-20 கூட குறைச்சி இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய நாள் சொல்றாங்க, அடுத்த நாள் அது அப்படியே நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இவ்வளவு ஷார்ப்பு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படியெல்லாம் விசாரிக்க முடியும், இப்படியெல்லாம் சிந்திக்க முடியும் என்பதை சொல்லி காட்டுவதற்காகத்தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், பல வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா யுல்தகுல் முஃமினு ஃபி ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன், இதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரே புற்றில் 2 முறை குட்டுப்பட மாட்டான். ஒரு புற்றுல கைய விட்டுட்டோம், தேள் கட்டிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, திருப்பியும் மருத்துவ சிகிச்சை எல்லாம் பண்ணி குணமானதுக்கு அப்புறம் திருப்பி அந்த புத்துல போயிட்டு கையை விட்டு பார்ப்போமா? பைத்தியக்காரன் தான் பண்ணுவான். புத்திசாலி ஒரு இறை நம்பிக்கையாளன் செய்ய மாட்டான். அதை அல்லாஹ்வின் தூதர் எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த ஒரே ஒரு நபிமொழியை சரியாக நினைவில் வைத்துக் கொண்டால் நம்முடைய அறிவை மிக கூர்மையாக யோசிக்க முடியும். எப்படி யோசிக்கலாம்? ஒரு தடவை பட்டுட்டோம், 2வது தடவை படக்கூடாது. பட்டுட்டா நம்ம ஈமானுக்கே வேலை இல்லை, நம்ம உண்மையான இறை நம்பிக்கையாளர்ன்ற அர்த்தமே இல்லைங்கிறாங்க. ஒரு மூமின் ஒரு புற்றுல 2 தடவை குட்டுப்பட மாட்டான் என்று சொன்னால் நம்ம திருப்பி 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 ஒரே தப்ப பண்ணக்கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவது. ஆக இதை நாம விளங்கிக்கிறோம். ஒரு தடவை ஆடம்பரம் பண்றோம்,
எல்லா வீணா போயிட்டு நட்டம் அடைகிறத கண் கூட பாக்குறோம். திருப்பியும் ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுவோம். ஒரு தடவை ஆடம்பரம் பண்ணல, நட்டமாச்சுல, திருப்பி அதே ரூட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க? இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது ஒண்ணு, தெரியாம பண்ணிட்டோம், திருப்பியும் அதே தப்பு பண்ணக்கூடாது. இப்படி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதுங்க ஒரு அளவுகோல் இருப்பதையும் தாண்டி நாம் தவறு செய்வோமே ஆனால் திருப்பி 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 குட்டுப்படக்கூடாது என்பதையும் நாம இதிலே விளங்கிக் கொள்ள முடிகிறது. எல்லாத்துக்கும் மேல இந்த அறிவு, இந்த சமயோஜித சிந்தனை என்பது ஒரு மனிதனுக்கு எப்ப கிடைக்கும் என்பதை ஒரு சாதாரண மனிதனுக்கு, எப்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்போம், பெரிய பெரிய ஆட்கள் இருப்போம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆன்சர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் நடக்கிறது. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்னண்டா, அப்துல் கைஸ் அப்படின்னு ஒரு கோத்திரத்தார், அவங்க இஸ்லாத்தை அப்பதான் ஏத்துக்கிறாங்க. அவங்க மதீனாக்காரங்க கிடையாது, வெளியூர்காரங்க. மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட செய்தியை சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்வோம், மார்க்க விளக்கங்களை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு மதீனாவுக்கு தங்களுடைய ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு பிரயாணம் செய்து வருகிறார்கள். அந்த துணி மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்துல இந்த அப்துல் கைஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனேயே அவங்க மதீனாவுக்கு உள்ள நுழைந்த உடனேயே ரசூலுல்லாஹ் எங்க இருப்பாங்க, மஸ்ஜிது நபவில இருப்பாங்க அப்படின்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகிறது என்றால், ஹுவ அன்னஹும் ஹீனமா கதிமு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், அவங்கள வந்து முத பார்க்க போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக பார்க்க போகிறோம் என்ற அவர்களுடைய ஆர்வத்தில் லம் யதமாலகு ஹீனமா வஸனுல் மதீனத ஃபந்தலகு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரிகீன தவாபஹும், அவர்களுடைய உடைமைகள், அவர்களுடைய அந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் உடைமைகளை எல்லாம் அப்படியே போட்டு விட்டார்கள். அதே போல வலம் யுகையிரு மலாபிஸ சஃபர், அவங்க பல நாட்கள் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. வந்த உடம்பெல்லாம் ஒரே அழுக்கு, மேலெல்லாம் புழுதி, அப்ப அழுக்கா இருப்பாங்க, சுத்தம் இல்லாம இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இதெல்லாம் அப்புறமா மாத்திக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் அப்புறமா மாத்திக்கலாம், நம்ம போயிட்டு ரசூலுல்லாஹ்வை கண்ணால போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோம், அவ்வளவு ஆர்வம், ரசூலுல்லாஹ் பாத்திரணுங்கிற ஆசையில அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்காக அவர்கள் போட்டபடியே எல்லாத்தையும் போட்டு விட்டார்கள். அவர்களுடைய உடைகளை அவர்கள் மாற்றவில்லை. வலம் யத்தஹய்யவு, மூஞ்சிய கூட கழுவல, எதுக்குமே தயாராகல, நேரா பள்ளியாசலுக்கு தான் வந்துட்டாங்க. வந்த உடனேயே இந்த நேரத்துல என்ன ஆகிறது என்றால், அம்மல் அஷஜ், இந்த கூட்டத்துல, இந்த அப்துல் கைஸ்ங்கிற கூட்டத்துல அஷஜ்னு ஒருத்தவர், அவரும் நபி தோழர் தான். இவரும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, முதல்ல அவரும் பார்க்கத்தான் வர்றாரு. இவர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, வந்து ஒட்டகத்தை ஒரு இடத்துல கட்டி போடுறாரு. கட்டி போட்டுட்டு நேரா தண்ணி கிடைக்கிற இடத்துக்கு போறாரு. போயிட்டு ஆடைகளை களைந்து விட்டு குளிச்சுட்டு ஆடையை சுத்தம் பண்ணிட்டு புதிய நல்ல ஆடை ஒன்றை அணிந்து கொள்கிறார். நிதானமாக அணிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போவோம் என்று மதீனாவுல அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள வருகிறார். வந்தா அங்க என்னமா நடக்குது, அம்மல் அஷஜ், அவர் உள்ளே வரும் பொழுது அக்ரமஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கர்ரபஹு, ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்களா, எல்லாரும் நபிகள் நாயகம் அவர்களை பார்க்க வந்த எல்லாரும் கொஞ்சம் தூரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கிற ஆர்வத்துல எதையும் சுத்தம் பண்ணல, அதனால அவங்களுக்கே ரசூலுல்லாஹ் கிட்ட போறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்குது. இந்த நிலைமையில ரசூலுல்லாஹ் கிட்ட எப்படி போறது, அவங்களை எப்படி ஹக் பண்றது, கட்டி பிடிக்கிறது என்றெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் தூரமாக உட்கார்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, சுத்தமத்தமா இருக்கிறாரு, நீட்டா அதே கூட்டம் தான். இவர் என்ன செய்யறாரு, நேரா உள்ள வர்றாரு. வந்தவொடனே ரசூலுல்லாஹ் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அந்த விவரத்தை சொல்றாங்க. அதாவது இவர்கள் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன, இவர் நெருங்கினதுக்கு காரணம் என்ன, இவர் வந்து அவசரப்படல, நிதானமாக இருந்தார், பறக்கல, ஹவா நஃப்ஸ்னு சொல்லுவோம்ல, பறக்காம நிதானமாக யோசித்து ரசூலுல்லாஹ் இந்த நிலையில பார்க்க கூடாது, நம்ம நீட்டா தான் போகணும் என்று யோசித்தார் இல்லையா. அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கோட் பண்ணி சொல்றாங்க, இன்ன ஃபீக்க லஹஸ்லத்தைன் அஷஜ்ஜே, அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 குணம் உங்கள்கிட்ட இருக்கிறது,
அது என்ன குணம் என்றால் அல் ஹில்மு வல் அனாத், உங்கள்கிட்ட பொறுமையும் நிதானமும் இருக்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று, பொறுமைங்கிறது ரொம்ப காலம் உள்ளது, நிதானங்கிற அந்த ஸ்பாட்ல எடுக்கிறது. அதை சொல்றாங்க அல் ஹில்மு வல் அனாத், உங்கள்கிட்ட பொறுமையும் நிதானமும் இருக்கிறது, அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்றும் சொல்லி காட்டுகிறாரு. அப்ப இவர் சிந்தித்துதான் செயல்படுறாரு. அந்த சிந்தனைக்கு எது காரணமா இருந்துச்சு? அவசரப்படாம இருந்ததுதான், நிதானமாக இருந்ததுதான். அப்ப நம்ம கோபத்தை எப்ப விடுறோமோ அப்பதான் சிந்திப்போம், எப்ப அவசரத்தை எப்ப விடுகிறோமோ அப்பதான் சிந்திப்போம். நாம் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில சிந்தனை இழப்பதற்கு காரணம் கோபம். நிறைய இடங்கள்ல வேலை ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை வேலை போயிடும், என்னடான்னு பார்த்தா கோவப்பட்டிருப்போம். அவன் என்ன பேசிட்டான்ல, வேலையும் பார்க்க முடியாது ஒன்னும் பார்க்க முடியாது, வேலை போச்சு. வேலை பார்க்கறத விடுவோம், வியாபாரத்துல ஒரு கோவப்பட்டு ஒரு கஸ்டமரை திட்டிடுவோம், அதோட போய் அந்த கஸ்டமரை இழந்துருவோம். இப்படி கோவப்படுகின்ற காரணத்தினால், நிதானத்தை இழக்கின்ற காரணத்தினால் உறவுகளை இழக்கிறோம், பணத்தை இழக்கிறோம், வேலையை இழக்கிறோம், பாசத்தை இழக்கிறோம், அதே போன்று தொழிலை இழக்கிறோம். எவ்வளவு லிஸ்ட் போட்டு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிதானத்தை இழந்த காரணத்தினால் எவ்வளவு இழந்திருப்போம். திருந்தனமா? திருந்தல, திருப்பி அதே தப்பு, திருப்பி 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 அதே தப்பு பண்றோம். அப்ப சிந்திப்பது என்பது என்னவென்றால் நிதானமா இருக்கிறது தான் சிந்தனை. முதல்ல பறக்க கூடாது. ஒரு 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம், சண்டை, பதில் சொல்லுகிறார், இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு, பேசவே விட மாட்டார். இவர் கேள்வி கேட்பாரு, அவர் பதில் சொல்லுவாரு, அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் குறுக்க பேசிடுவாரு. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கான், அந்த பாயிண்ட் அவர் சொல்லுவாராம். அவர் சொல்லுவாங்க, முதல்ல அவரை சொல்ல விட வேண்டும். அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவர் ஒரு பதில் சொல்ல, சண்டை. என்ன முதல்ல பேச விடு, அதுக்குதான் சண்டை. பிரச்சனை அது இல்ல, பிரச்சனை வேறையா இருக்கும். இப்ப பிரச்சனை எதுவோ மாறிடுச்சு, அவன் பேச விடுறானா, அவன் முதல்ல பேசுறான மனுஷனா, இப்படி பேசிடுவோம். அப்ப எங்க பிரச்சனை வருகிறது, எங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னவென்றால் நம்முடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படுவதற்கும், நம்ம வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்திப்பதற்கும், பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது நாம் நிதானத்தை இழப்பது. நாம் அறிவை இழப்பதற்கு காரணம் நிதானத்தை இழப்பது. அறிவை எப்ப இழக்கிறோம்? நிதானத்தை இழக்கும் போது அறிவை சேர்ந்து இழந்து விடுகிறோம். அப்ப அல் ஹில்மு வல் அனாத், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய குணத்தில் ஒன்று. சும்மா உட்டடிக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய நிதானம் என்ற குணம் உங்களிடத்துல இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஏன் அஷஜ் என்ற நபித்தோழரை பாராட்டுகிறார்கள் என்றால், அவர் எல்லாரும் மாதிரி அவசரப்படல. இப்படி பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னா டீசெண்டா போகணும், அழகா போகணும். ஒன்னும் பெரிய காரியம்லாம் இல்ல, சாதாரணமா குளிச்சு சுத்தம் பண்ணிட்டு தான் வர்றாரு, அதை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. இப்ப யோசித்து பார்க்கிறோம், நாம் இந்த கோபத்தினால் நிறைய இழப்புகளை சந்தித்திருப்போம். நிதானத்தை விட்டதனால் நிறைய விஷயங்களை விட்டு போயிடுச்சேன்னு போனதுக்கு அப்புறம் அதை எடுக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, அரிசியை கொட்டுனா அள்ளிடலாம், தண்ணியை கொட்டுனா அள்ளிடலாம், ஆனால் சில பொருட்களை கொட்டினால் அள்ள முடியாது. அப்படிப்பட்ட பொருட்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அந்த மாதிரி வார்த்தை, அந்த மாதிரி ஒண்ணுதான் வார்த்தை. வார்த்தையை கொட்டிட்டா என்ன செய்ய முடியாது? அள்ள முடியாது. என்ன இருந்தா நீ சொன்னில, வார்த்தையை ஒட்டி இல்ல, முடிஞ்சு. அதான உன் மனசுல இருந்துச்சு, மனசுல இருந்ததுனால தானே உன் வாயில வந்துச்சு. இப்படி எல்லாம் போட்டு பேசப்படும். அப்ப அதுக்கு அந்த வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்ன? நாம் நிதானமாக இல்லை, கோவப்பட்டோம். அப்ப நாம இருக்க வேண்டும் என்றால் நிதானமா சிந்திக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி சிந்திச்சாங்க? மரண விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு பத்ர் கட்டம், நிதானமா யோசிச்சாங்க, ஆன்சர் கிடைச்சிச்சு. அதே போன்ற எந்த ஒரு காலகட்டத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்துல வார்த்தையை விட்டதே கிடையாது. ஒரு 1-2 சம்பவங்கள்ல விடுவாங்க, அதை அல்ல கண்டிப்பா. அப்படி ஒரு அம்சத்துங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, நம்ம வாழ்க்கையில் சமயோஜிதமாக சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை நிதானம். நிதானத்தை நாம் வைத்து உள்ளத்தில ஏற்றிக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது, நாம் கோபப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து செயல்படும் போது சமயோஜித புத்தி தானாக வந்துவிடும். நிதானமாக ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒண்ணுல ஒரு நாளைக்கு கோவப்படக்கூடாது, நிதானமா இருக்கும், நடந்து பாருங்க, பலன் ஆயிரக்கணக்கான பலன்களை பார்த்து விடுவோம். இவ்வளவு பலன் இருக்க, இவ்வளவு நாள் இழந்துட்டோமா என்று யோசிப்போம். அந்த பலன்களை எல்லாம் நாம் பெறும்போது இன்னும் ஆர்வம் ஆசையும் வரும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் பெற வேண்டும், காண வேண்டும். இனிமேல் நம்ம வாழ்க்கை புதிய ஒரு வாழ்க்கையாக தொடர வேண்டும் என்றால் சமயோஜிதமாக சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையை பெறுவதற்காக வேண்டி நிதானமாக வாழக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அன்பு மிகுந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருப்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். கடந்த 1.5 வருடங்களாக காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்து அழுது கடுமையாக நாம துவா செய்து நம்முடைய இரவுகள் பல நேரங்கள்ல அழுகைகளில் போய் குனூத்து ஓதி அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது இந்த காசாவினுடைய ஒப்பந்தத்தை கையெழுத்திட வைத்திருக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் இருக்கிறான். இந்த துன்யாவுல எல்லா அநியாயத்தையும் பார்த்துக்கிட்டு உங்க இறைவன் எங்க போனா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்க போனா என்பதற்கு முஸ்லிம்கள் சொன்ன ஒரே ஒரு பதில், அல்லாஹ் இதற்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லுவான் என்று நாம் நினைத்தோம், சொன்னோம். அதைத்தான் பதிலா சொன்னோம். கிட்டத்தட்ட $40 பில்லியன் இந்த காசா வார்ல அமெரிக்கா மூலமாகவும் இஸ்ரேல் செலவு செய்த தொகை. 1 பில்லியன்னா 100 கோடி, 40 பில்லியன்னா எத்தனை கோடின்னு கணக்கு போட்டுக்கோங்க. இவ்வளவு கிட்டத்தட்ட 40,000 கோடி, 1 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் கோடி அளவுக்கு இந்த யூதர்கள் செலவு செய்து இருக்கிறார்கள். அது உங்களுக்கு சாதாரண காசு தான், அது ஒரு மேட்ரு இல்லை. ஏன்னா அமெரிக்காட்டேருந்து வாங்கின, உழைச்சி சம்பாரிச்சு அமெரிக்காட்டேருந்து வாங்கினதுதான் போயிட்டு போகுது. இந்த அமெரிக்கா இவ்வளவு நாள் தொடர்ச்சியாக உதவி செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு இது பெரிய தொகை கிடையாது. 40 பில்லியன் என்பது ஒரு சாதாரண தொகை தான், அவனுடைய 1 மாச செலவுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த கோப பார்வை அமெரிக்காவுல ஏற்பட்டு லாஸ் ஏஞ்சலிஸ்ன்னு ஒரு நகரம், சில நாளுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரே ஒரு நெருப்பு வந்தது, அந்த நெருப்பு காட்டு தீயால் உருவாக்கப்பட்டு அந்த காடு பத்தி எரிகிறது. எல்லாரும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபயர் ஃபைட்டர்ஸ், தீயணைப்பு வீரர்கள் அதுல கலந்துக்கிறாங்க. அணைக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த நெருப்போடு சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றையும் அனுப்பிட்டான். ஆது சமுதாயத்துக்கு அனுப்பின காற்ற மாதிரி இவங்க நெருப்பை வச்சு வச்சு வச்சுதானே 1.5 வருஷமா கொண்டானுங்க, வெடிச்சு வெடிச்சு. அதே மாதிரி நெருப்பு வீடெல்லாம் பத்திக்கிட்டு எரிகிறது. எல்லாம் திடீர்னு தூங்கிக்கிட்டு இருக்கான், எழுப்பி விட்டு அனுப்பி விடுறாங்க. தூக்கத்தோட ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்துக்க முடியல, காரை எடுத்துட்டு ஓடுறான், கார் வர்ற வழியில பத்திக்குது. எல்லாம் கட்டுமையாக ஓடுறாங்க, செருப்பு கிடையாது. எல்லாம் இப்ப உள்ள நிலைமையை எடுத்து பார்த்தால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உதவி செய்து தண்ணீர் கேன்னு வருகிறது, யாரோ உதவி செய்யறாங்க. பீஸா பர்கர்னு சொல்லிட்டு அவங்க காலத்து அந்த பகுதி உணவுகள் சாப்பிடப்படுகிறது. பண்ண சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆடம்பரத்துல இருந்தவர்கள் எல்லாம் நேற்று வீதியில தூங்கி இருக்கிறார்கள். ரோட்டுல பிளாட்ஃபார்ம்ல தூங்குவாங்கல்ல, ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாங்க, இங்கதான் உனக்கு தூக்கம் என்று லட்சக்கணக்கான மக்கள் வீதியில தூங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த அமெரிக்க அரசாங்கம் தான் இதுக்கு செலவு செய்யணும்னா அதுக்கு மதிப்பீடு போட்டிருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி அளவுக்கு நமக்கு நஷ்டம் அடைந்திருக்கிறது. காசாவுக்கு செஞ்சது 50,000 கோடி தான், அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தினது 15 லட்சம் கோடி. அது மட்டும் இல்ல, இன்னும் அதை பத்தி ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. இந்த காடு எரிஞ்சது, வீடு எரிஞ்சது, இதெல்லாம் காசு இருந்தா கூட நாளைக்கு சரி பண்ண முடியாது. இன்னும் 10 வருஷம் ஆகும் பழைய மாதிரி வர்றதுக்கு. இந்த காசாவுக்கு 5 வருஷம் போதும், இவனுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எப்படி, ஏனென்றால் இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் தான் யூதர்கள் அமெரிக்காவிலேயே அதிகமா இருக்கிற பகுதி. யூதர்கள் ஒரு இடத்துல குடியேறுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில தான் குடியேறுவாங்க. கலிபோர்னியால 50,000 யூதர்களுக்கு மேல இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல மொத்தம் இருக்கிற யூதர்களே 5 கோடி பேர் தான். அதுல 50,000 யூதர்கள் பெரும்பெரும் பணக்காரர்கள், பல மில்லியன் டாலர்களை இந்த வாருக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அங்க இருந்து உதவி செய்யறாங்க. ஒட்டுமொத்தமா எவனுக்கு வீடு இல்ல, யூத கோயில் எரிகிறது, வீடு இல்லாம வாசல் இல்லாம ஓடுகிறார்கள். 25 பேரை பலியாகி விட்டார்கள். இன்னும் பல பேரை காணா, சோறு இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல. ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி, ரப்பு என்ன செய்கிறான் என்றால், நீ செய்யற அநியாயத்தை எல்லாம் செய்ய, எவ்வளவு பண்ணணுமோ பண்ணு. இத்தகி தஅவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியிலே திரை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்றால் அல்லாஹ் அதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பான். எப்போதுமே நம்ம நிதானத்தை கையாளணும்.
நம்ம பிறந்தோம்னா அது அந்த பிரார்த்தனைக்கான அழகு கிடையாது. 1.5 வருஷமா தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டாங்கல்ல இந்த மக்கள். நம்ம துவா தானே செஞ்சோம். இந்த 1.5 வருஷத்துல நமக்கு என்ன படிப்பினை? 1.5 வருஷமா கண்டுக்காம இருந்திருந்தா, நம்ம அவங்களுக்காக துவா செஞ்சிருந்தோம்னா, இந்த 1.5 வருஷத்துல அல்லாஹ் இருக்கேன்னு காட்டிட்டான். இப்ப நம்ம நிலைமை என்ன? நம்ம கண்டுக்காம இருந்திருந்தோம்னா அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். ஏன்னா முஸ்லிம்கள் 1.5 வருஷமா பாதிக்கப்பட்டு கிடந்தாங்களே, ஒரு துவா செஞ்சியா, ஒரு குனுத்து ஓதுனியா நல்லா கேட்க மாட்டானா? அவன் போனா போயிட்டு பாரு, இதே வேலையா போச்சு பாலஸ்தீன் மக்களுக்கு. இப்படி இருந்தால் இதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இதை இந்த ஆங்கிலே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் பாதிக்கப்படும் போது அல்லாஹ் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு நாள் நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவான். சின்னதாக மறுமையில பெருசா பண்ணுவான். இவங்களுக்கு இப்ப சின்ன அளவுதான் இது, மறுமையில நம்ம நம்புறதுனால பெருசா காட்டுவான். இப்ப என்னன்னா, நம்பிக்கையாளர்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளவுதான். சின்னதா எல்லாம் காட்டும். மறுமையில நரகத்தை காட்டும் போதுதான் ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஆற்றல் என்ன, வல்லமை என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த நிலையில அல்லாஹ்வை குறைச்சி எடை போட்டக்கூடாது. ரப்புல் ஆலமீனை சின்னதாக நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் கிட்ட கேட்டா கொடுப்பான். அல்லாஹ் இந்த உலகத்துல நடக்கிற அநியாயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவில்லை, அதுக்குன்னு ஒரு நேரம் வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு அம்சமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்ட நன்மக்களாக வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.